வீரா சீரியல். கார்த்தி ராகவனை பார்த்து கார்த்தி கேட்குறான், ஏன்டா அப்படி சோகமாகவே இருக்க, வா நம்ம சினிமாக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா போகலான்னு கேட்குறான். அதுக்கு ராகவன் வந்துட்டு நான் வரலடா அப்படிங்கிறான். சரி பீச்சுக்கு அடிச்சும் போகலாண்டா அப்படின்னா, பீச்சுக்கும் நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடறான் ராகவன். அதுக்குள்ளாட்டி இந்த ராணி வந்த உடனேவும், என்ன கொழுந்தனாரே உங்கள் அண்ணன் பேச மாட்டேங்கிறாரா, வரமாட்டேங்கிறாரா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிறான் கார்த்தி. அதுக்கு நான் எப்படியோ நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க கொழுந்தனாரே அப்படின்னு ராணி சொல்ல, சரிங்க சொல்லி உடனே அழுது பேசவும் கார்த்தியும் மனசு இறங்கி சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடறான். வீட்டுக்குள்ளே போகிறப்ப ராகவன் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கான். ஒன்றுமே பேசாமல் போயிடறா ராணி. அவள் உள்ளே போன உடனேவும் வீட்டில் இவன் ராகவனும் பின்னாடியே போயிட்டு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு உள்ளே போனவன் இவன் வெளியே இருக்கா போல இருக்குது அப்படின்ட்டு போயிடறான். போயிட்டு கதை ஓடிட்டு ஏதோ ரிமோட்டோ என்னவோ எடுத்து பார்க்கும்போது ராணி வந்துடுறா. ராணி வந்தோடனே நான் அந்த பூ வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னோடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே என்னோட கனியை தவிர நான் யாரையும், என் பொண்டாட்டியை தவிர நான் யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெளியே வந்தாரான் ராகவன். அதுக்கப்புறம் பொண்டாட்டி நிட்டே கிடக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்தவுமே வெளியே வந்துட்டு அவளோட ஃபோட்டோவை பூரா எடுத்து, வீராவோட அக்கா ஃபோட்டோவை பூரா எடுத்து தூக்கி கொண்டு போய் ஸ்டோர் ரூம்குள்ளே போடுறான். அதை பார்த்து வள்ளி கேட்குறாங்க, ஏன்டி அவன் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுட்ருக்க, எங்கள் வீட்டு குலசாமியாக நாங்கள் நினச்சிட்ருக்கோம், நீ அதை தூக்கி போய் ஸ்டோர் ரூமில் போட்டு உடச்சாப்பில் நாங்கள் மறந்துடுவோமா அப்படின்னு வள்ளி கேட்க, அதுக்கு வீரா இருந்துட்டு உங்களுக்கு வேணும்னா அவங்க குலசாமியாக இருக்கலாம், நினைவாக இருக்கலாம், ஆனால் என் புருஷனுக்கு அவள் தான் தெய்வங்கிற மாதிரி தெரியும், அப்புறம் நான் வாழ வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்தவும் வள்ளியும் சரி போய் தொலைன்னு ரொம்ப அழுது அடம்பிடிக்கவும் சரின்னு சொல்லிட்டு விட்டுறா வள்ளியும். அப்புறம் மனசு இறங்கி போயிடுது. இப்போ ஒரு ஆளை கரைச்சாச்சு, இன்னும் இருக்கிற டிக்கெட்டை ஒவ்வொன்றா விழுத்திக்கிட்டே இருக்கானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுட்டு போயிடுறான். அப்புறம் போயிட்டு வந்துட்டு வீரா வந்து ஃபோட்டோ பூ போடலான்ட்டு வந்துட்டு அவங்க அக்கா ஃபோட்டோவை தேடும்போது காணோம், ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. அதுக்கு வள்ளிமான்னு கத்த, என்ன வீரா தங்கச்சி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அவள் வந்து கேட்க, வள்ளியம்மாவுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, வள்ளியம்மாவில் அவங்க அக்கா ஃபோட்டோவை தானே தேடுற, அதெல்லாம் ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டாச்சு, யார் உன்னை போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்க, ஏன் போட்டா என்ன, அவள் தான் அண்ணியா, அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாப்புல. அவங்க தான் என் அண்ணி அப்படின்னு சொல்லி மாறன் சொல்லவும் வீரா ஒன்றுமே பேசலை, நின்றுக்கிட்டே இருக்கா. ஏன் தான் தெரியல, வீரா ஒன்றுமே கண்டுபிடிக்காமே நின்றுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா வள்ளியம்மா வந்துட்டு, ஆமாடா இவள் வாழ வந்தவ, இனிமேல் இவ கூட தான் வாழணும், அவன் அவ்வளவே நினச்சிட்டு இருந்தா எப்படி அவள் கூட வாழ்வான், நல்லதுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன், பேசாமல் இரு அப்படின்ட்டு மாறனவே திட்டுறா வள்ளி. திட்டவும் சரின்னு சொல்லிட்டு மாறனும் ஒன்றும் பேசாமல் போக, திரும்ப வந்து கனியை மாமனார் போய் சாமி கும்பிட்டுட்டு மருமக ஃபோட்டோவை தேடினா மருமக ஃபோட்டோவே ஒன்று கூட காணும். போய் சோகமாக போய் காலில் உட்காரவுமே வள்ளி வந்து ஏன் அப்படி சோகமாக இருக்குது அப்படின்னு 2 நாள் கழிச்சு அந்த பிள்ளைக்கு திதி வருதுமா எப்படி கும்பிட்றது அப்படின்னு அதான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, வாழ வந்த பிள்ளை இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சோகமாக சொல்லவும் வள்ளி இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறது, அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கனி பாப்பா பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கா, எதுக்கு தாத்தா பாட்டிலாம் அழுகுறாங்க வள்ளிமால் அப்படின்னு. வீராவும் வந்துட்டு நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. சரி வீரா அப்படின்ட்டு வீரா கிட்ட சொல்லவும் வீரா போயிடறாப்புல. திரும்ப கனி பாப்பா வெளியே வந்துட்டோடனே மாறன் வெளியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கவும், கனி வந்த உடனேவும் என்ன பாப்பா அப்படின்னு மாறன் கேட்க, எதுக்கு ரவுடி தாத்தாவும் வள்ளியம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க, வீரா உம்முட்டு போகிறா அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லைடா, உங்கள் அம்மா நினைவு நாள் வருது, அதுக்கு தான் சாமி கும்பிட்றதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு எங்கள் அம்மா அவ்வளோ நல்லவங்களா மாறா ரவுடின்னு கேட்க, ஆமாம் உங்கள் அம்மா நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட பார்க்கலாம்.